ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி, அழகான மாணவி, இளம் மாணவி, அந்த மாணவி கடத்தப்பட்டு இந்த வீரேந்திர ஹெக்டேனுடைய அந்தப்புறத்திற்கு கொல்லப்பட்டார். அவங்க அம்மா போலீஸில் புகார் கொடுக்குறாங்க, புகார் எடுக்கவே இல்லை. அப்போ காவல்துறை அங்கே இல்லை, சட்டம் இல்லை, நீதிமன்றம் இல்லை, எதுவுமே அங்கே இல்லை. அத்தனை யாரு? வீரேந்திர ஹெக்டே அவருடைய குடும்ப வாரிசுகள் தான். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் யாரு அங்கே அந்த அரசாங்கத்துக்குள் அதிகாரம் செலுத்த முடியாது. அது ஒரு தனி தர்மஸ்தலா. ஹாலிவுட் நடிகர், கோலிவுட் நடிகர், பாலிவுட் நடிகர், நடிகை எல்லாம் வந்து கூடுகிற இடம் இது தர்மசாலா. இந்த தர்மசாலா தான் அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் அத்தனை பாலியல் கற்பழிப்புகளுக்கும் விதி மீறல், சட்ட மீறல், ஜனநாயக மீறல் அத்தனைக்குமான ஒரு மையம். அதுதான் தர்மசாலா.